بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கண்ணியம் பொருந்திய இந்த நாட்டிலே அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இதுவே எமது இறுதி ரமதானாக இருக்கலாம். ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ரமதானை அடைவோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு இந்த தலைப்பை அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற ரமதானில் எம்மோடு இருந்து இந்த ரமதானை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மரணித்தவர்கள் எமக்கு தெரியுமா? நம்மளோட போன வருஷம் ரமதானில் நோன்பு வச்சு வரக்கூடிய ரமதானுக்கு அவர்கள் இல்லை என்ற நபர்கள் யாராவது நமக்கு தெரியுமா? போன ரமதானில் என்னோடு இருந்தார் அவர், இந்த ரமதானில் அவர் இல்லை. என் குடும்பத்தில் இருக்கலாம், என்னுடைய ஊரில் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம். தெரியுமா? கையை உயர்த்துங்க தெரிஞ்சவங்கெல்லாம். அவங்களுடைய நிலைமை என்ன? இதே போன்று அடுத்த ஆண்டும் ஒருவேளை இந்த கேள்வி கேட்கப்படலாம். அந்த கேள்விக்கு உங்களில் பக்கத்தில் உள்ளவர் உங்களை நினைவு காட்டி கைகளை உயர்த்தலாம். அல்லது அடுத்த ஆண்டு இந்த கேள்வியை கேட்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பானா என்று கூட எனக்கு தெரியாது. யாரும் அதில் உறுதிவிட்டு சொல்ல முடியாது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை சம்பாதிக்கும் என்று. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை எம்முடைய உள்ளத்திலே நாம் பதிந்தே ஆக வேண்டும். நாம் மறுமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ இந்த நேரத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு முஃமின் சொர்க்கத்திற்கு முன்னதாக, நரகத்திற்கு முன்னதாக, மறுமைக்கு முன்னதாக, அல்லாஹ்வின் விசாரணைக்கு முன்னதாக, ரப்புல் ஆலமீனுடைய சந்திதானத்திலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு முன்னதாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று, அடுத்த அவனுடைய வாழ்க்கை. எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? கபூர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது கலீஃபா? கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க இந்த உரையில, அப்பதான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் இந்த உரையோட. எத்தனையாவது கலீஃபா? மூன்றாவது கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்துணை மகளை திருமணம் முடித்தவர்கள்? 2 மகளை திருமணம் முடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பத்திற்குரிய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை சந்தித்தால் அழுவார். கபர்களை சந்தித்தால் அழுவார். எப்படி? தன்னுடைய தாடிகள் நனையும் அளவு அழுவார். நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா கபரை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? நம்முடைய வாழ்வில் நினைவிருக்கிறதா குர்ஆனுடைய வசனத்தை நினைத்து நாம் அழுத ஒரு நாள்? எம் வாழ்வில் நினைவிருக்கிறதா நரகத்தை குறித்து நாம் நினைத்து அழுத ஒரு நாள்? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை பார்த்தால் அழ ஆரம்பிப்பார். தாடிகள் நனையும் அளவு. கேட்கப்படும், உஸ்மான், உனக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது, நரகம் சொல்லப்படுகிறது. ஃபலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. அதற்கெல்லாம் நீ அழுவதில்லை, ஆனால் கபரை பார்த்தால் அழுகிறாயா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு செய்தி அது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது மறுமையுடைய வீடுகளில் முதல் வீடாகும்.
فَإِنْ نَجَا مِنْهُ فَمَا بَعْدَهُ أَيْسَرَ مِنْهُ. அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகுள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு. وَإِنْ لَمْ يَنْجُ مِنْهُ فَمَا بَعْدَهُ أَشَدُّ مِنْهُ. யார் ஒருவன் அதில் வெற்றி அடையவில்லையோ, யாருக்கு கபருடைய வாழ்க்கை சிரமமாகி விடுகிறதோ, அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைவதென்பது சாத்தியமில்லாதது. அது சிரமமாகிவிடும். கபரிலே அவன் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது வலதுபுற கூட்டத்தோடு எழுப்பப்பட மாட்டான். கபரிலே வேதனை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அரிசின் நிழலிலே ஒன்று கூட்டப்பட மாட்டான். கபரில் வெற்றி அடையவில்லை என்றால் வலது கரத்தில் நாளை மறுமையிலே ஏடுகள் கொடுக்கப்படாது. கபுர் அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபுரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகது ஊஹிய இலைய, எனக்கு வஹி மூலமாக கொடுக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எப்படி? ஃபித்னத்து தஜ்ஜாலை போன்று நெருக்கமான சோதனையாக அது அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை மஸீஹு தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த மஸீஹு தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹு அக்பர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அந்த கபரின் வீட்டை இந்த உலகத்திலேயே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். கபர் கட்டப்படுவது இங்கே எம்முடைய அமல்களால், அது அலங்கரிக்கப்படுவது எம்முடைய அமல்களால், எம்முடைய நாட்களால். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம் இந்த பூமியில்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இது வெறும் வார்த்தை நடையல்ல, உணர்ச்சிகளோடு இதை கேளுங்கள். எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துடைய வயது என்று எதை சொன்னார்கள்? எதை சொன்னார்கள்? 60 70. இன்னும் எனக்கு 35 ஆண்டுகள் மீதி இருக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய பலருக்கு இன்னும் 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ அவ்வளவுதான். கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் நாடி, அல்லாஹ் அருள் செய்து அதற்கு மேல் வாழ்பவர்கள் மிச்ச சொற்பம். அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், இந்த காலத்தில் ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள், மருத்துவ கணிப்பு சொல்கிறது, அல்லாஹ் அறிந்தவன், 3 பேரில் பூமியில் பிறக்கக்கூடிய 3 பேரில் ஒருவர் கேன்சரோடு தான் மரணிப்பார். அப்படி நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளாக மக்கள் எல்லோரும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நோய்களை மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. இன்னும் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த நினைவில் வாழ்கிறோம்? 3 கேள்விகளோடு இந்த உரையில் நான் தொடர்கிறேன். முதல் கேள்வி, இப்போது மரணித்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னிடத்திலே அமல் இருக்கிறது, நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன், இப்ப மரணிச்சா எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது. படித்தானே, நான் மரணமாக போகிறேன்,
என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு. ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் நம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாசல்ல இருப்பேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபஜ்ர் கூட தொழுது இருக்க மாட்டோம் ஜமாத்தோட. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்துணை பேர் சொல்ல முடியும்? அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான். மரணத்தை எதிர்பாருங்கள். அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துன்யாவில்? சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால், அந்த நம்பிக்கை உங்களிடையே வந்துவிட்டால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான், இந்த அமல்களின் இடத்திலே இருக்கிறது, அதில் அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள். யாரும் கேட்க மாட்டோம். அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. இன்னும் தௌபா செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எம்மிடத்தில் எதுவும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களை, முதலில் அதை உணருங்கள். எம்மிடத்தில் எதுவும் கிடையாது. நாம் தொழுகிற தொழுகைகளோ, நாம் வைத்த நோன்புகளோ, நாம் வைக்கின்ற கொடுக்கின்ற சதக்காக்களோ, நாம் செய்கின்ற தாவா பணியோ ரசூலுல்லாஹுடைய தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய அந்த அழைப்பு பணிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சமமா? அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று. உஸ்மான் இப்னு மத்ஊன் மரண படுக்கையில் இருந்து மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள். உம்முல் ஆலா ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரியா ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பார்த்தவுடன் சொன்னார், உஸ்மான், உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்முல் ஆலா, இந்த உஸ்மானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்லுவது? ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். வல்லாஹி அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கும் உங்களுக்கும் என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது. சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது கேள்வி, இந்த நிலையில் நான் நிற்கிறேன். மணி என்ன? 7:35. எத்தனை நொடி? 7:35, 57 நொடி. இந்த நொடியில், இந்த நிமிடத்தில் நான் இருக்கிறேன். இந்த நிலையில் நான் நிற்கும் பொழுது என் ரப்பு என்னோடு சந்தோஷத்தோடு இருக்கிறானா? என்னைக்காவது கேட்டிருக்குமா இந்த கேள்விய? என் ரப்பு என்னோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலையில் தான் இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேனா? என் வீட்டில் என் மனைவி என்னோட கோவப்பட்டா, என்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு விட்டால் எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவது, எப்படி அவர்களை திருப்தி அடைய செய்வதென்று நான் ஒரு திட்டம் தீட்டுகிறேன். அப்படியா இல்லையா? என்னுடைய நண்பன் என் மீது கோவப்பட்டு விட்டால் 2 நாள் போகக்கூடாது, எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னோடு அவன் பேசணும், மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை 2 பேரும் பரிமாறணும் நினைக்கிறோம். ஆனால் ஏன் அல்லாஹ்வை மறந்தோம்? அல்லாஹ் என் மீது மகிழ்ச்சியான நிலைமையில் தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா? இந்த நிலையில் என் மரணம் என்னை சந்தித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திய நிலையில் தான் என்னை ஏற்றுக்கொள்வானா? துணை பேருக்கு தெரியும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு அது! இந்த அழைப்போடு தான் மலக்குல் மௌத் என்னை அழைப்பாரா? யார் உறுதி கொடுக்க முடியும்? அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது எம்மிடத்தில், அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் நாம் தொடங்கவே இல்லை. அதற்குள் எங்கே அல்லாஹ்வின் திருப்தி அடைவது? மூன்றாவது கேள்வி, இந்த ஹதீஸ் ஞாபகம் இருக்கிறதா நமக்கு? மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், சொல்லுங்க. யாருடைய இறுதி பேச்சாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிப்பானா? இது முடியாது. இதற்கென்று நீங்கள் ஒரு பிராக்டிஸ் செய்து இதற்கென்று தயாரித்தெல்லாம் முடியாது.
இன்று ஏற்படக்கூடிய மரணங்கள் இதற்கெல்லாம் வழி கொடுக்குமா என்று கூட தெரியாது. திடீர் மரணங்கள் எத்துணை கேள்விப்படுகிறோம். முன்னால் காலம் இருந்தது, அவர் சொல்லிவிட்டு செல்லுவார். இப்போதெல்லாம் மரணம் என்பது எப்போது வருகிறது, யாருக்கு வருகிறது, எப்படி வருகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு கழிவறையை அடைத்து கழிவறையை திறப்பேன் என்று யாரும் உறுதி கொடுக்க முடியாது. அதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். என் மரண தருவாய் இந்த கலிமாவோடு தான் முடியும் என்ற எண்ணம் எமக்கு இருக்கிறதா? யாருக்கு இருந்தது தெரியுமா? இந்த துன்யாவுடைய ஆசை, துன்யாவுடைய மோகம், இந்த சூனியம் எம்மை மயக்கடித்து விட்டது. அந்த நினைவுகளை விட்டெல்லாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இந்த துன்யாவுடைய சிஹர் சூனியம் என்பது, இந்த துன்யாவுடைய சூனியம் என்பது ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுக்க வந்த சூனியத்தை விட மோசமானது. அந்த சூனியம் யாரை பிரிக்க வந்தது? ஹாரூத் மாரூத்துடைய சூனியம் யாரை பிரிக்க வந்தது? கணவன் மனைவியை பிரிக்க வந்தது. ஆனால் இந்த துன்யாவுடைய சூனியம் அல்லாஹுவையும் அடியானையும் பிரிக்க வந்தது. பிரித்து வைத்திருக்கிறது பலரை. அல்லாஹுவை விட்டு தூரமாக்கி விட்டது, மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விட்டது. முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹு அக்பர், மோசமான நிகழ்வுகள், ஆடல்கள், பாடல்கள், கும்மாளம் என்று இந்த சமூகம் போடக்கூடிய அசிங்கமான காரியங்களை எல்லாம் பார்த்தால் முஹம்மது நபியின் சமூகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யோசித்து பாருங்கள். இந்த உலகம் மீனும் விளையாட்டும் தான். ஆம், அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பலர் வாழ்கிறார்கள். நேரம் கழிவதற்காக, விளையாட்டிற்காக, ஒரு வீணான காரியத்திற்காக எல்லோரும் ஓடுகிறார்கள். அதில் இந்த சமூகமும் சேர்ந்து ஓடுகிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹு அக்பர். நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எமக்கு தெரியும் நாம் யார் என்று. உண்மையா இல்லையா? நான் யார் என்று எனக்கு தெரியும். என் மீது போடப்பட்டிருக்கும் இந்த ஆடை வேண்டுமானால் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கலாம், ஆனால் என் நஃப்ஸ் என்ன என்று எனக்கு தெரியும். அப்படியே இல்லையா? மக்கள் மதிப்பதெல்லாம் வெளித்தோற்றம் தான், ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹும் நானும் அறிந்திருக்கிறேன். என் நஃப்ஸை. பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி, சூரத்துல் கியாமா, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. அவனுக்கு தெரியும். மனிதன் அறிந்தவன் அவன் யார் என்பதை சாக்கு போக்கு சொல்லலாம், காரணம் சொல்லலாம், நாம் இப்படி அப்படி, அதனால் இதனால். ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் யார், ஏன் செய்தான், எதற்கு செய்தான், யாருக்கு முன்னால் செய்தான் என எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை உமர் இப்னுல் கத்தாப் மரணிக்கக்கூடிய தருவாய், உமர் அவர்களுடைய மரணம், ஒரு ஹலீஃபாவின் மரணம், அமீருல் முஃமினீனுடைய மரணம். யாரை பார்த்து? உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே ஓடி செல்கிறாள் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த உமருடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு. உமரே, உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன், உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாபுடைய மரணம். அல்லாஹு அக்பர். அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு. மடியில் படுத்திருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமருடைய மடியில், மகனுடைய மடியில். உமர் அவர்கள் சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை பூமியிலே ஆக்கு, பூமியிலே ஆக்கு. மகன் கேட்டார்கள், தந்தையே, மடியில் இருந்தால் என்ன, பூமியில் இருந்தால் என்ன? சொன்னார்கள் உமர் அவர்கள், ஆக்கு மகனே. முகத்தை பூமியில் படிய வைத்தார்கள். ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தந்தை மரண நேரத்திலே சொன்னார், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் இந்த நேரத்தில்.
யாரை அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான்? உமரையா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு இருந்த பயம், அவர்களுக்கு இருந்த அச்சம் நாமெல்லாம் எங்கே? எம்மாத்திரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, எம்முடைய தாய். உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை கடந்து சென்றேன். ஒரு ஆயத்தை ஓதிக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சூரத்து தூருடைய 27வது வசனம், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாபஸ் ஸமூம். இந்த ஆயத்துடைய அர்த்தம், அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு உதவி செய்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான். எம்மை அல்லாஹ் ஒரு மகத்தான, ஒரு பெரிய, ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்திருக்கிறான். அர்த்தம். இந்த வசனத்தை ஓதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார்கள். நான் கடந்து சென்று விட்டேன். துஹாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன். இதே ஆயத்தை மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக. அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான், ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், எம்மை பாதுகாத்தான் என்ற வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள். மறுமையின் பயம், வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது. நாமே மாத்திரம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஹிலாஃபத்துடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர். உமர் அவர்களுடைய வம்சாவளியில் பிறந்தவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய செல்வந்தர். அந்த ஹலீஃபா, அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா, என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன், காலையில் எமக்கு ஹலீஃபா இருக்க மாட்டார் என்று. அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயம் வந்துவிடும். அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா? ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் சொர்க்கவாதிகள், இன்னொரு கூட்டம் நரகவாதிகள். அவ்வளவுதான். இந்த வசனத்தை ஓதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார். என்னங்க இதில் இருக்கு? சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா? நரகம் விவரிக்கப்படுகிறதா? நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா? வேதனைகள் சொல்லப்படுகிறதா? அந்த ஒரு வார்த்தை, நரகம் என்ற ஒரு வார்த்தை, வேதனை என்ற ஒரு வார்த்தை, இதை கேட்டால் போதும் அழுவார்கள். நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம், இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று. இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது எல்லா நபித்தோழர்களுக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், நான் மரணிக்கப் போகிறேன் என்று. அந்த காய்ச்சலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுந்திருக்கிறான். வல் மௌத்து அத்னா மின் ஷிராகி நஅலிஹ். ஆனால் மரணமோ அவனுடைய செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. மரணம் செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த கடத்தில் மலக்குல் மௌத் வந்தால் எடுத்து விட்டு சென்று விடுவார். அவ்வளவுதான். அவர் எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், எதை பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாமா கூடாதா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவார், அழைப்பார், எடுத்து செல்வார். அவர் மந்திரியாக இருக்கலாம், நாட்டின் அரசராக இருக்கலாம், உலகமே அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பூமி, அதுவெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது.
அந்த மலக்குல் மௌத் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்வதற்கு நானும் நீங்களும் தயாரா? இதை கேளுங்க. தயாரா? அந்த தயாரிப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தயாரிப்பை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைச்சிருக்கிறோமா? என்னுடைய மனைவி அதை நோக்கி தான் செல்கிறாளா? என்னுடைய குழந்தை அதை நோக்கி தான் செல்கிறதா? எதை நோக்கி செல்கிறோம்? அப்படி என்றால் முடிய போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா? நாளை எம்மை கையை விட்டு விலகக்கூடிய இந்த துன்யாவை நோக்கியா? ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார், கபூர்களை பார்த்தால், கபூர் வாசிகளை, எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள்? உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள்? உங்களுடைய வீடுகளா? இன்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள். இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு பணத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு நாம் பயன்படுத்துவதற்காக கிடையாது. உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள். உன் செல்வம், அங்கே சண்டை நடக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு. நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி, அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இல்லையா? ஹலால் தானே? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஹலால் தானே? எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய்? அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். இப்னு உமர், கவனத்தை கொடு. ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த துன்யாவிலே வாழ் இப்னு உமரே, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? காசு பணம் சேர்க்காம, எதையும் சம்பாதிக்காம, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாம, இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இந்த ஹதீஸுடைய நோக்கம்? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? ஒரு வழிப்போக்கன், ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்றால் சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே. வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. வ குத் மின் ஸிஹ்ஹதிக லிமரதிக், உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். வ மின் ஹயாதிக லிமௌதிக், உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள். இது வாழ்வதற்குள்ள உலகம்தான். ஆம், மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது. உண்மையா இல்லையா? இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மைகளை சேகரிக்காமல், அல்லாஹ்வுடைய அருளை சேகரிக்காமல் எங்கே செல்ல முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தை வாழ். நீ அப்படி நோயை தடுத்துக்கொள், நேரத்தை கணக்கிடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். போராடு உலகத்தில். இதான் அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு. போராடு. மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதையெல்லாம் சேகரித்துக் கொள். காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள். அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைக்காக திட்டமிடுவது என்பது நம்முடைய வரவு செலவு கணக்கை நியமிக்கிற மாதிரி அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த ரமதான் வரட்டும் தள்ளி போடுறதுக்கு இல்லை. மறுமைக்காக திட்டமிடுதல், இந்த நிமிடத்தில் திட்டமிடுதல். என்ன செய்ய போற இந்த நிமிடத்தில்? ஏன்? எந்த அமலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அமலோடு மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னமல் அமாலு பில் ஹவாதீம்,
அமல்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. உன் முடிவு எப்படியோ அப்படித்தான் மறுமையின் தீர்ப்பு அமையும். வாழ்க்கையில் எதை செய்தும் ஆளலாம், ஆனால் மரண தருவாய் ஒருவனுக்கு எதன் மீது அமைகிறதோ அதுதான் அவனை முடிவெடுக்கும், அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். ஒரு முழம் அந்த அமலை செய்தால் சொர்க்கம் செல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்துகிறது. நரகத்துடைய அமலை செய்வான், நரகம் நுழைவான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம், அதை செய்தால் நரகம். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்தும், சொர்க்கத்துடைய அமலை செய்வான், சொர்க்கம் நுழைவான். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நான் தொழுகையாளி, என் மரண நேரத்தில் நான் தொழுகையாளியாக இருப்பேனா? கொஞ்ச நேரமாகட்டும் தூங்கி இருப்பேன். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையில் நாம் மரணிக்கப் போகிறோம் அதை நாம் முடிவெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவருக்கு கொடுப்பான். சுஜூதில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தொழுகையில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தஅவாவில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுவெல்லாம் அவர்களாக தேர்ந்தெடுத்த முடிவல்ல. அந்த நிலையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அல்லாஹ். அந்த முடிவு எனக்கு உண்டா? உங்களுக்கு உண்டா? எம்முடைய அமல் பதில் சொல்லும் அதற்கு. இந்த நிலையில் நம்ம செஞ்சிருக்கிற அமல், நம்ம கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் அதற்கு பதில் சொல்லலாம். இந்த தகுதியை அடைந்தவளாக நீ மாற முடியுமா இல்லையா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நான் என் கடந்த பாவங்களை பற்றி எல்லாம் பயப்படவில்லை, அதற்கெல்லாம் தௌபா செய்கிறேன், பாவ மன்னிப்பை கேட்கிறேன், அதற்காக வருந்துகிறேன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பால் அதையெல்லாம் மன்னிப்பான் என்ற ஆதரவு கொண்டிருக்கிறேன். நான் பயப்படுவதெல்லாம் அடுத்த நிமிடம் என் உள்ளம் இந்த வஹையோடு இணையுமா இல்லையா என்றுதான். அடுத்த நிமிடம் குர்ஆனுக்கு கட்டுப்படுவேனா இல்லையா என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது, நிமிடம் இது. ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு முஃமினுடைய அழகல்ல. ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல. முதலில் அதை புரிய வேண்டும். ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம், ரமதான் வந்தால் குர்ஆனை ஓதிவிடலாம், ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம், ரமதான் வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான். ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம், இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல. தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது. முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, 27 வரட்டும் நினைப்பாரு, ரமதான் போயிடும் இல்லையா? ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான். ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவான். ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான். இல்லைன்னா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும், போதும் மூதி வச்சுட்டு போயிடுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமைகளை சீரமைக்க வேண்டும். வதூபு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும். யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை? 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நம்ம செஞ்சிருக்கோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி
100 முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார். எந்த நினைவில் வாழ்கிறோம் அத நமக்கு புரியல. எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை இல்லை, மிருகத்தின் வாழ்க்கை அது. அவர்களை அல்லாஹ் கல் அன்ஆம் பல் ஹும் அபல், அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே. அந்த வாழ்க்கை அல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை வீரத்தோடு, தேடலோடு, எதிர்பார்ப்புகளோடு, மறுமையின் குறிக்கோளோடு, சொர்க்கத்தின் எண்ணத்தோடு, நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு துன்யால. ஃபுல்லா இருக்கு துன்யால. பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான், மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான். என ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும். இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது. அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய பலன்களை, அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா வ யக்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அதில் 7வது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான். அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த சொர்க்கமாக, தன்னுடைய அர்ஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான். அதில் ஜிப்ரீலை, இஸ்ராஃபீலை, மீகாஈலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த 3 மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படியா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு என்ன? வஹி கொண்டு வருவது. இஸ்ராஃபீல் சூர் ஊதுவது. மீகாயில் மழை இறக்குவது. இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபியை 5 ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். உலுல் அஸ்மி மினர் ருசுல் யார்? 5 விசேஷமான நபிமார்கள் யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ், அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? 2 பேரை விசேஷமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான். அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அப்படித்தான் அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த 12 மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை அல்லாஹ் ஆக்கினான். ஆக்கிய இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில். யார் அவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இரவு அது? எந்த மாதம்? ஷஹ்ரு ரமதான்.
சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நோன்புடைய மாதம் அது, நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது, முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது, பொறுமையின் மாதம் அது, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது. சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் அது. அல்லாஹு அக்பர். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ரஹ்மத், சொர்க்கம், இந்த ரெண்டும் தொடர்புபட்டது. ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும். பல ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு. ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது? அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு தொழுதுருக்க, இவ்வளவு பயான் பண்ணிருக்க, இவ்வளவு கிதாப் படிச்சிருக்க, இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்திருக்க, இவ்வளவு தாவா பண்ணிருக்க, இதெல்லாம் கணக்கு யா அல்லாஹ், இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும். நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது, அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால். அதான் சொர்க்கமும் அந்த ரஹ்மத்தும் தொடர்பு பட்டது. இது இருந்தால் தான் அங்கே போக முடியும். இது இல்லாமல் எதை கொண்டும் அங்கே நுழைய முடியாது. நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது. கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஷஹ்ரு ரமதான், நோன்புடைய மாதம். ஒரு நோன்பின் கூலி நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி? ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன? மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹு அக்பர். நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள். நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மாதம்! 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா? பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 நன்மைகள் எது தெரியுமா? இருக்காது. அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தெரியுமா? இருக்காது.
ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில், அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹஜ், அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஹஜ். மூன்றாவது, தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நம்ம இப்போ படிக்க போறோம், படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரை முன்னேறு, தீமையை செய்பவரை குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல, குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். நல்ல கவனிங்க. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். என்ன நற்செய்தி! இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம், எம் வாழ்வை அல்லாஹ் அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம், அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கோம். ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எதில் சந்தோஷப்படுவோம்? நல்ல ஓய்வு கிடைக்கும், ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும், அதிகமான லீவு கிடைக்கும், இப்படிதானே? நன்மையை அடையப் போகிறோம், நன்மையில் முன்னேறப் போகிறோம், நரக விடுதலையை அடையப் போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா? இவர்கள் யார் தெரியுமா? ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள். என்ன அழுகை அது? மகிழ்ச்சியின் அழுகை. ஆஹா, இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும். நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம். ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள். அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது. ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய ரமதான்ல அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன், எல்லாரும் போட்டு பாருங்களேன். சஹர்ல எழுந்திருப்போம், சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம். எழுந்து சஹர்ல என்ன செய்வோம்? முஃமின்கள் என்ன செய்வாங்க? சஹர்ல என்ன செய்வாங்க? அபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில். நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம், கேள்வி பதில் நிகழ்ச்சி, வினாடி வினா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவானாக. ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக. எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை முஃமின் அதற்காக ஒதுக்க வேண்டும். தொழுகை அதற்குரிய நேரம், சஹர் இதற்கான நேரம். அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது. எத்தனை மணி வரை தூங்குவோம்? ஆஃபீஸ் இருந்தால் அந்த நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இல்லைன்னு சொன்னா லுகர் வக்து வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. இல்லையா? லுகர்ல எழுந்திருப்போம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் அசதியா இருக்கும், மறுபடியும் தூங்குவோம். அசர் வக்து வரும், இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம், இஃப்தார் திறந்துடும். அவ்வளவுதான் ரமதான்.
இது நோன்பா? இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது? இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது? ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? கை தூக்குனது யார்? கால அபூபக்ரின் அன யா ரசூலல்லாஹ். வமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாளில் யார்? கால அபூபக்ரின் அன யா ரசூலல்லாஹ். ஒரு மிஸ்கீனுக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார்? கால அபூபக்ரின் அன யா ரசூலல்லாஹ். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? கால அபூபக்ரின் அன யா ரசூலல்லாஹ். நோன்பாளி என்ன செய்தார்? ஒரு ஏழைக்கு உணவளித்தார். நோன்பாளி நோயாளியை நலம் விசாரித்தார். நோன்பாளி ஜனாசாவை பின்தொடர்ந்தார். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அமல்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய். இது நோன்பை, ஒரு நஃபிலான நோன்பை சஹாபாக்கள் கழித்த முறை. நமக்கு நோன்பு வந்தா குர்ஆன் ஓதுறது, தூங்குறது, தொழுகிறது, இதை தவிர இபாதத்தே கிடையாது. அதுவும் கொஞ்சம் 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 கொஞ்சம். தராவீஹ், கியாமுல் லைல், எந்த பள்ளியில் அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும். ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாமை விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கம் யாருக்குரிய பூமி? சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் கடுகளவு, ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது. அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம், அதுல சொர்க்கம் கிடையாது. அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான். எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான். அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும். நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ். அறிஞருடைய விளக்கம் அது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கண்ணியமிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார். எமக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள், அந்த அறிஞர் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர். அல்லாஹ் அவர் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரட்டும். இந்த ஷேக் மூலியமா பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க தன் வாழ்க்கையில்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து அவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும். கண்ணியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஷேக் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம், நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்து, அவ்வளவுதான். அடுத்த பேச்செல்லாம் கிடையாது, அடுத்த நாளெல்லாம் கிடையாது. என்ன பாவம் செய்கிறீர்களோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது, யா அல்லாஹ், நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன், எனக்கு உறுதி கொடு. ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு, என்ற பயத்தோடு, சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் எமக்கு அதற்கு உதவி செய்வான். இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன். இந்த ரமதான் வரும் பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீஸுகள், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதலாக அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நான் அறிவித்தேன், நீங்களும் அறிவியுங்கள். யார் சொன்ன ஹதீஸ்? ரவாஹு ஃபேஸ்புக். இப்படிதான் எழுதணும். இனிமே அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டதென்றால், அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கெல்லாம்? இந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பும் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள். அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்வார்கள். எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எம்மிடத்தில் இருக்கிறது தெரியுமா? ரமதானுடைய முதல் 10 எதற்காக? அல்லாஹ்வுடைய அருளுக்காக. இரண்டாவது 10 எதற்காக? பாவ மன்னிப்பிற்காக. மூன்றாவது 10 நரக விடுதலைக்காக. யார் சொன்னது? இது மௌது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். இது இப்படி பல ஹதீசுகள். ரமதான் என்று சொல்லாதீர்கள், ஷஹ்ரு ரமதான் என்று சொல்லுங்க. தஈஃபான ஹதீஸ், அது பலகீனத்திலும் பலகீனமான ஹதீஸ். இப்படி இல்முடைய குறைபாடு இடத்திலே இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு இடத்திலே பரப்பப்படுகிறது. ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவர்களிடத்தில் முதலில் சென்று இது சஹீஹா தஈஃபா, இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை தரட்டும். அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.